பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நீண்ட காலமாகவே போராட்டம் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தரப்புல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. தேர்தல் அறிக்கையில இது முக்கிய பரப்புரையாவே பேசப்பட்டுச்சு. இதன் நிமித்தமாகவே ஏராளமான அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு வாக்களித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. இடைப்பட்ட 4 ஆண்டு காலத்தில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் தலைமையில ஒரு குழுவை அமைச்சு இது தொடர்பா ஆய்வு நடத்த போவதா சொன்னாங்க. இதை தொடர்ந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே மத்திய அரசு சார்பில் பழைய பென்ஷன் திட்டம் இல்லை என்று முடிவு எடுத்து ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழக அரசு ஊழியர் சங்கத்தின் முக்கிய கூட்டம் ஒன்று வருகிற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திருப்பூர்ல நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில 309 முதல் 319 வரையிலான கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. இதனிடையே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதில் ஏராளமான சிக்கல்கள் இருப்பதால் அதை செயல்படுத்த வாய்ப்பில்லை அப்படின்னு அரசு தரப்புல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கிடையே அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை தொடர்பா புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும். இந்த விதியில் மாநில அரசு சில முக்கிய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. கருணை என்பது கடமை, அது சலுகை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தி வந்த நிலையில அந்த அடிப்படையில் புதிதா விதிகளை தளர்த்தப்பட்டிருக்காங்க. இதன்படி திருமணம் ஆன மகள் மற்றும் மருமகனுக்கு வாரிசு வேலை உறுதியாக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு அரசு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்தில் திருமணமான பெண்கள் கருணை அடிப்படையில் வேலை பெற தகுதியற்றவரா இருந்தாங்க. இந்த திருத்தத்தின் மூலம் அரசு ஊழியரின் திருமணமான மகள், மருமகன் மற்றும் பேர குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நிரூபித்தால் உயிரிழந்த அரசு ஊழியரின் மகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவாங்க. ஒருவேளை அரசு ஊழியரின் மகளுக்கு வேலைக்கு செல்ல முடியாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவரின் கணவர், அதாவது அரசு ஊழியரின் மருமகனுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.